ಶಿರಡಿಪುರವಾಸಿನಂ ಕರುಣಾಮೂರ್ತಿ ಶೋರೂಪಂ சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை பற்றி உன் மனதில் இன்னும் ஒரு எண்ணம் இருக்கிறதா? உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை அவமதித்தவர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். ஆனால் நீ துன்பப்படுகிறாய். நீயே உன்னை தோண்டி எடுக்கிறாய். குழந்தையை, உன்னை தோண்டி எடுக்காதே. உன்னை துன்புறுத்தியவர்களை நான் முதலில் கவனித்துக் கொள்வேன். உனக்கு என்ன நடந்தது என்று நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்நாள் முழுவதும் பாழாகிவிடும். நீ அனுபவித்த வழிகள் எல்லாம் போதும். நீ சிந்திய கண்ணீர் ஆவியாகாது. எல்லா பயனற்ற எண்ணங்களையும் விட்டுவிடு. வாழ்க்கை என்பது எண்ணங்களை பற்றியது. நீங்கள் எதை பற்றி அதிகம் நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அதனால்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன், தேவையானதை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். உங்கள் எண்ணங்கள் பிரகாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். எனவே சிந்தியுங்கள். நேர்மறையான எண்ணங்களை சிந்தியுங்கள். அப்போதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் மனச்சோர்வடைந்தவர்களுக்கு நான் இதை அரிதாகவே சொல்கிறேன். அதுதான் உண்மையான வார்த்தை குழந்தையே. எனவே கவலைப்படாது. உன் சாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். அற்புதம் உனக்கு வழிகாட்டுகிறார் என்று நம்பு. சந்தர்ப்பத்தை பொறுத்து உன் மனம் சோர்வடைகிறது. நீங்கள் விழுந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கையை இழந்தாலும் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் இழந்த அனைத்தும் உங்களை தேடி வரும். நேரம் என்பது உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் ஆசைகளுக்கும் விதி. அந்த விதியை ஆதரித்து சிந்தியுங்கள். நீங்கள் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லது நடக்கும். நீங்கள் கெட்ட எண்ணங்களை நினைத்தால் கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு துக்கத்தை தரும். கர்மாவும் உங்கள் எண்ணங்களால் வருகிறது. எனவே எதிர்மறை எண்ணங்களை நினைக்கவே வேண்டாம். நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். நடக்கவிருக்கும் அனைத்தையும் உங்கள் மட்டத்தில் விட்டுவிட்டு இதை செய்யுங்கள். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். கடந்த காலத்தால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். இல்லையெனில் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பயப்படுவீர்கள். எல்லாவற்றிற்கும் பயம். என்ன நடக்கும் என்ற பயம் உங்கள் எதிர்காலத்தை ஆழ்ந்த மனச்சோர்வுக்குள் இழுத்து செல்லும். எதிர்காலம் என்பது ஒரு கணம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்லது நீங்கள் எதிர்காலம் என்று நினைக்கும் எதுவும் அல்ல. இந்த கண்ணீரின் தருணத்திற்கு பிறகு ஒரு நிமிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம். அடுத்த நாள் நல்லது ஒன்று உங்களை தேடி வரும். இது நடக்கும் என்று நீங்கள் பயந்தால் அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. மனித வாழ்க்கை, ஒருவரின் வாழ்க்கையில் அடுத்த கணம் ஒரு மர்மம். யாராலும் அதை கற்பனை கூட செய்ய முடியாது. நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதை செய்யுங்கள். உங்களை காட்டி கொடுத்தவர்களை உங்கள் எண்ணங்களில் இருந்து அகற்றுங்கள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த கணம் கடவுள் கொடுத்த அற்புதமான பரிசு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களிடம் என்ன இல்லை என்றாலும் உங்களிடம் கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் உங்களை தேடி வரும். கடவுளையும் தண்ணீரையும் நினைவில் கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு இலவச தருணம் கிடைக்கும் போதெல்லாம் சாயை நினைவில் கொள்ளுங்கள். உங்களிடம் சாயின் ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் ஒரு கடினமான முடிவை எடுத்தாலும் எல்லாவற்றையும் நல்ல மனதுடன் செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லதுதான். நீங்கள் உறுதியுடன் என்ன முயற்சி செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுவரை நடந்த அனைத்திற்கும் பதில் என்ன பாபா? என் கண்ணீரை ஏற்படுத்தியவர்களுக்கு என்ன தண்டனை? உங்கள் கேள்வி என்னை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கவலைப்படாது. நான் அவர்களை கவனித்துக் கொள்வேன். கடவுளை தவிர இந்த நேரத்தில் அவர்கள் தப்பித்த கர்மாவில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியாது. நீங்கள் சாயின் குழந்தை இல்லையா? சாயின் குழந்தையை பற்றி தவறாக நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பொருத்தமான தண்டனை இருக்கும். உங்களை காட்டி கொடுத்து உங்கள் கண்ணீரை ஏற்படுத்தியவர்கள் காலம் காப்பாற்றுமா? அதை பற்றி கவலைப்படாது. என் பிரார்த்தனைகள் அனைத்தும் உங்களுடன் உள்ளன. என்னை விட்டு உன் காலடியில் என்னை அடைக்கலம் புகு. என்னை நம்பிய உன்னுடன் ஐக்கியமாக்கு. நான் யாருக்கும் எதையும் செய்ய மிகுந்த ஆர்வமாக உள்ளேன். நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் குழந்தையை. இன்னும் சொல்லு. பொறுமையை விட பெரிய ஆயுதம், திருப்தியை விட பெரிய மகிழ்ச்சி இல்லை. மன்னிப்பை விட பெரிய ஆயுதம் இல்லை. பரிதாபத்தை விட பெரிய நல்லொழுக்கம் இல்லை. உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் உன்னை காட்டி கொடுத்தவர்களை மறந்து விடு. துரோகிகளை மறந்து விடாதே. ஆனால் உன் முழு மனதுடன் அவர்களை மன்னித்து விடு. இது அவர்களுக்கு மன்னிப்பு அல்ல, உன் இதயத்திற்கு அமைதியை கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. நீ முழுமையாக மன்னிப்பு கேட்கும் போதுதான் உன் இதயம் அமைதி அடையும். நீங்கள் விரும்பியதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய பல உள்ளன.
அவற்றில் கவனம் செலுத்துங்கள். அவற்றை அடைய நீங்கள் பிறந்தீர்கள். அனைத்து சாதனாக்களும் உனக்காக காத்திருக்கின்றன குழந்தையே. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை காட்டி கொடுத்தவர்களை பற்றி நினைத்தால் உன்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உன் பாபா உன்னை அழைத்து உலகிற்கு வருவார். மகிழ்ச்சியுடன் காத்திரு. யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் இந்த சாயின் குழந்தை விட்டு செல்ல மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நான் உன் காலடியில் வந்து உனக்கு சரியான பாதையை காண்பிப்பேன். சரி, இனிமேல் கவலைப்பட வேண்டாம். அவசியம் இல்லை. வலி தேவை இல்லை. புன்னகை என்ற ஆயுதத்தை உன் முகத்தில் வைத்திரு. ஏதாவது உங்கள் முகத்தை இழந்து விட்டது போல மாற்றாதீர்கள். நீங்கள் விரும்பியதை செய்யாமல் சோர்வடைய வேண்டாம். மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களை விட அழகானவர் யாரும் இல்லை. மேலும் யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். தீமைக்கு தீமை இல்லை. தீமைக்கு நன்மையும் இருக்கிறது. ஓம் சாய்ராம்.